ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 6ல் பர்சனாலிட்டி அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃப்ரம் தேட் வி மே எக்ஸ்பெக்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ பர்சனாலிட்டி அப்படின்றதுக்குரிய தமிழ் டேர்ம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுமை. ஓகே. ஸோ பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து பர்சானா அப்படின்ற இங்கிலீஷ் டேர்ம்லேருந்து வந்தது, லாட்டின் டேர்ம்லேருந்து வந்தது. ஸோ இந்த லாட்டின் டேர்முக்குரிய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் நாடகம்லாம் நடிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க போட்டிருக்க அந்த முகமூடிக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்சானான்றது இட் இஸ் அ மாஸ்க். ஓகேங்களா? அது லாட்டின்லேருந்து இங்கிலீஷில் பர்சனாலிட்டி, ஆளுமை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒருவனது பண்புகளை குறிக்கும் வெளி தோற்றம். ஓகே, ஒருத்தவங்களோட கேரக்டரிஸ்டிக்கை டிஸ்கிரைப் பண்ற அவுட்டர் அப்பியரன்ஸை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுக்குரிய சில டெஃபினிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கில்பர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கில்பர்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆளுமை அப்படின்றது ஒரு பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு. யூனிக் பேட்டர்ன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் நோன் அஸ் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பர்சனாலிட்டினா என்ன? யூனிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து சொல்றது கில்பர்ட். ஓகே. வுட்வர்த் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வுட்வர்த் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் தன்னோட பாரம்பரியத்தினாலும் சூழ்நிலையினாலும் பெற்றுள்ள உள்ளார்ந்த மனப்போக்குகள், உளத்துடிப்புகள், செய்முறைகள், உடல் வேட்கைகள் மற்றும் இயல்பூக்கங்கள் ஆகியவற்றின் தொகுப்பே அவனது ஆளுமை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னென்னதோட தொகுப்பு? ட்ரெடிஷ்னல், பாரம்பரியம், சூழ்நிலை, என்விரான்மெண்ட், பெற்றுள்ள உள்ளார்ந்த மனப்போக்குகள், இண்டிவிஜுவாலிட்டி, உளத்துடிப்புகள், டிசையர், செய்முறைகள், ஆக்ஷன்ஸ், உடல் வேட்கைகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் இயல்பூக்கங்கள், மோட்டிவேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தினுடைய தொகுப்பு தான் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு வுட்வர்த் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே. அஸ் அ டீச்சர்ஸ் நம்ம இதை எதுக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்டர்ப்டு பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கு. டிஸ்டர்ப்டு பர்சனாலிட்டி. ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆளுமை பிறழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அவன் சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணுறான், ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம கைடன்ஸ் ஆஸ் வெல் அஸ் எஜுகேஷனல் பிளானை வந்து நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களுடைய இந்த ஆளுமை அப்படின்றத படிக்கிறதுனுடைய நோக்கம். ஆசிரியர்கள் படிக்கணுன்றதுக்குரிய நோக்கம். ஓகேவா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டி. என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் பர்சனாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, பயோலாஜிக்கல் பர்சனாலிட்டி, அதாவது வந்து உடல் சார்ந்த பண்புகள், உள்ள இருக்க ஹார்மோன்ஸு, நம்மளுடைய நியூரல் சிஸ்டம், இது எல்லாமே வந்துட்டு உயிரியல் காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது சோஷியாலஜிக்கல். பயாலஜிக்கல்னா உயிரியல் காரணிகள், சோஷியாலஜிக்கல்னா சமூக காரணிகள். நம்ம ஃபேமிலி, நம்ம ஹோம், ஸ்கூல், லாங்குவேஜ், ட்ரெடிஷன், சொசைட்டி, இமீடியட் சொசைட்டி, நெய்பர்ஸ், பியர் குரூப்ஸ், இவங்க எல்லாருமே என்னது? சோஷியல் ரீசன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து சைக்கலாஜிக்கல் ரீசன். உளவியல் காரணங்களும் இந்த ஆளுமையை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் வந்து இந்த இன்டெலிஜென்ஸ், மோட்டிவேஷன், அப்புறம் வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட், சென்டிமெண்ட், இது எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் ஏ பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஆளுமையை வந்து நம்ம டைப்ஸாக பிரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தியரிஸ் அப்படின்னு சொல்லி படித்தோம் அப்படின்னா, டைப் தியரி. ஓகேங்களா? டைப் தியரி. ரெண்டாவது வந்து ட்ரைட் தியரி. மூணாவது வந்து சைக்கோ அனாலிட்டிக் தியரி. நாலாவது வந்து சோஷியல் லேர்னிங் தியரி. இந்த 4 தியரியும், இன்னொரு தியரி இருக்குது,
ஃபினாமினாலாஜிக்கல் அண்ட் ஹியூமானிஸ்டிக் தியரிஸ்னு ஒன்று இருக்குது. நனவு அனுபவவியல் மற்றும் மனிதவியல் கருத்துக்களை சார்ந்த ஆளுமை கொள்கைகள்னு அது தேவையில்ல. இந்த 4 வந்து நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கோங்க. அதுலேயுமே இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் டைப் தியரி, ட்ரை தியரி, சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரி. இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி பர்சனாலிட்டி டியர் தியரிஸ் இதை சொன்னவர் யார் அப்படின்னா கார்டன் அப்படின்றவர் வந்து இந்த டைப் தியரியை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்டன் ஆல்போர்ட்டினுடைய ட்ரை தியரி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு டைப் தியரினா என்ன, ட்ரை தியரினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களுடைய உடல் வாகு அதை பற்றி ஒரு ஆளுமை, அதை அடிப்படையாக வச்சு ஆளுமையை பிரித்தோம் அப்படின்னா அது டைப் தியரி. ஓகே, ட்ரை தியரி அப்படின்னா என்னென்னா, அவங்களோட கேரக்டர், உடல் பண்புக்கூறுகள், கேரக்டர்ஸை வச்சு அவங்கள பிரித்தோம் அப்படின்னா ட்ரை தியரி. உடல் வாகுனா என்ன அர்த்தம், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். ஓகேவா, ஸோ அதை வச்சு பிரித்தோம்னா என்னது டைப் தியரி. அவங்களுடைய பண்புகளை வச்சு பிரித்தோம் அப்படின்னா அது ட்ரை தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரி அப்படின்றது சம்வாட் டிஃப்ரெண்ட், விச் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் சைக்காலஜிஸ்ட். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்டன் ஆல்போர்ட்டினுடைய ட்ரைட் தியரி. ட்ரைட்னா என்ன சொன்னேன், கேரக்டர் வச்சு பிரிக்கிறது. ஓகேவா, ஸோ ஆல்போர்ட் கிளாஸிஃபை ட்ரைட் இன்டு கார்டினல், சென்ட்ரல் அண்ட் செகண்டரி ட்ரைட்ஸ். ஓகேவா, ஸோ கார்டினல், சென்ட்ரல், செகண்டரி ட்ரைட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் கார்டன் ஆல்போர்ட்டினுடைய அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி. ஓகே, ஆல் 4 பண்புகளை முதன்மை, மையம் மற்றும் துணைநிலை என்ற இதில் வந்து வகைப்படுத்தியிருக்காரு. ஓகேவா, ஸோ கார்டினல் ட்ரைட்ஸ் டாமினேட் இன் இண்டிவிஜுவல்ஸ் என்டையர் பர்சனாலிட்டி. ஓகே, ஸோ எதை நம்ம வந்து கார்டினல் முதன்மை அப்படின்னு சொல்கிறோம்னா, அந்த என்டையர் பர்சனாலிட்டியை வந்து பாதிச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் கார்டினல் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சென்ட்ரல் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் ட்ரைட்ஸ் ஆர் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் லைக் ஹானஸ்டி அண்ட் சோஷியபிலிட்டி. உதாரணமாக நேர்மை மற்றும் நட்புறவு, இந்த மாதிரி ஒரு காமனான இதை மட்டும் பாதிச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் சென்ட்ரல் ட்ரைட்னு சொல்கிறோம். செகண்டரி ட்ரைட் அப்படின்னா அது அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் அண்ட் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் வந்து நல்லா நடந்துப்பாங்க, ஒரு டைம் நல்லா நடந்துக்க மாட்டாங்க. அது அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் அண்ட் அக்கார்டிங் டு த பீப்புளை பொறுத்த வரைக்கும் அது வந்து மாறும். துணைநிலை பண்புகள் தனிப்பட்ட சூழ்நிலைகள் மட்டும் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்டினல் அப்படின்னா மொத்தமாக மாற்றும், அண்ட் சென்ட்ரல் அப்படின்னா முக்கியமான நேர்மை, இந்த மாதிரி எப்பயுமே மாற்றிடும். ஆனால் செகண்டரி அப்படின்னா இந்த துணைநிலை, அதாவது சென்ட்ரல் ட்ரைட்ஸே வந்து ஒவ்வொரு நேரமும் அக்கார்டிங் டு த பர்சன் அண்ட் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் மாறுச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் செகண்டரி ட்ரைட்ஸ் தியரி அப்படின்னு சொன்னவர் யாரு, கார்டன் ஆல்போர்ட். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பி கேட்டலினுடைய 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ். ஸோ அவங்க நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மேட்ச்சில் கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ ஆர்பி கேட்டல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் வச்சு இந்த பர்சனாலிட்டியை வந்து தியரி, அதாவது டிஃபைன் பண்ணுறாரு. ஸோ கேட்டல் ஐடென்டிஃபைட் 16 சோர்சஸ் ட்ரைட்ஸ் யூசிங் ஃபேக்டர் அனாலிசிஸ். ஸோ 16 மூலப்பண்புகளை வந்து கண்டறிகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹி டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சர்ஃபேஸ் ட்ரைட்ஸ் அண்ட் சோர்ஸ் ட்ரைட்ஸ். ஸோ இதனுடைய இது என்னது, சர்ஃபேஸ் அண்ட் சோர்ஸ், இது ரெண்டையும் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஆர்பி கேட்டல்ஸ் பர்சனாலிட்டி ஃபேக்டர். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா he developed 16 PF அப்படின்னா பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் NACH அப்படின்னு இருந்துச்சு, நான் வந்து ஸ்பெல்லிங் எரர்னு சொல்கிறேன். அது இட் இஸ் ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். NACHன்னு இருந்தது இல்லையா, N-ACHன்னு இருந்தது இல்லையா, நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் அப்படின்றதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது. ஓகேங்களா, ஓகே, ஸோ ஆர்பி கேட்டல்ஸ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் வச்சு கொஷினரி கிரியேட் பண்ணி அந்த கொஷினை எந்த பர்சனுடைய பர்சனாலிட்டியை வந்து நம்ம அசஸ் பண்ணணுமோ அவங்களுக்கு கொடுத்து அக்கார்டிங் டு த ஆன்சர், அவங்க ஆன்சர் எழுதுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஆன்சரில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, இல்லை எவ்வளோ புள்ளிகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கார்டிங் டு தட் வந்து அவங்க பர்சனாலிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அசஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆர்பி கேட்டல்ஸ் அப்படின்னா 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ். ஆர்பி கேட்டல் 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யார் எந்த பர்சன் எப்படி வந்து அதை பிரிச்சிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து சர்ஃபேஸ் லெவல், சோர்ஸ் ட்ரைட், சர்ஃபேஸ் ட்ரைட், சோர்ஸ் ட்ரைட் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகே ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹான்ஸ் ஐன்ஸ்னிக். ஓகேங்களா, வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹான்ஸ் ஐஸ்னெக்ஸ் தியரி. ஓகே, ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு 3 தான் பிரிக்கிறார். இஎன்பி 3 பர்சனாலிட்டி டைமென்ஷன், 3 தன்மை பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஸ் ஐஸ்னிக் வந்து பிரிக்கிறாரு. அதில் இ அப்படின்றது எக்ஸ்ட்ரா வேர்ஷன், தட் இஸ் வெளிமுகம் அல்ல வெசஸ் உள்முகம். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா வேர்ஷன் நம்ம உள்ள எப்படி இருக்கும், வெளியில் எப்படி காட்டிக்கிறோம் அப்படின்றதுக்குரிய டிஃப்ரென்ஸ். என் அப்படின்றது நியூராட்டிசம் ஸ்டெபிலிட்டி, நரம்பியல் நிலைத்தன்மையற்ற தன்மை, நிலைத்தன்மை. ஓகே, ஸோ நரம்பியல் நிலைத்தன்மையற்ற நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் நியூரலாஜிக்கலாக ஸ்டேபிளாக இருக்கிறவங்களும் அவங்களுக்கு 2 பேத்துக்குள்ளேயே டிஃபரன்ஸ். ஓகேவா, அடுத்து சைக்கோட்டிசம் அண்ட் சோஷியலைசேஷன், உளவியல் குழப்பம் அண்ட் சமூக ஒத்துழைப்பு. சோஷியலி ஸ்டெபிளைஸ்டு பர்சன், சோஷியலி அன்ஸ்டெபிளைஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வெசஸ் போட்டு 2 பேரையும் கம்பேரிசன் பண்ற மாதிரி பிரிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹான்ஸ் ஐஸ்னிக் தியரி. ஓகே, ஸோ இது 3மே என்னது ட்ரைட் தியரி. ஓகே, பர்சனாலிட்டியோட ட்ரைட் தியரி. ஸோ பர்சனாலிட்டியோட ட்ரைட் தியரி என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்டன் ஆல்போர்ட்ஸினுடைய கார்டினல், சென்ட்ரல் அண்ட் செகண்டரி ட்ரைட்ஸ். ஓகேவா, அடுத்தது ஆர்பி கேட்டல் வந்து 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் வந்து வச்சிருக்கிறாரு. ஹான்ஸ் ஐஸ்னிக் வந்து இஎன்பி. ஓகேங்களா, தட் இஸ் எக்ஸ்ட்ராவர்ஷன் versus introversion, neuroticism versus stability, psychotism versus socialization. ஸோ ட்ரைட் தியரி எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்சனாலிட்டியோட டைப் தியரி. ஓகேவா, ஸோ பர்சனாலிட்டி டைப் நான் என்ன சொல்லியிருக்கேன், அவங்களுடைய வெளி உருவப்பாட வச்சு நம்ம சொல்ற ட்ரைட்னா கேரக்டர்ஸ், டைப் அப்படின்னா அவங்களோட அவங்களுடைய அப்பியரன்ஸ். ஓகேவா, ஸோ ஹிப்போக்ரட்ஸ் டெம்பரமெண்ட் டைப்ஸ், ஹிப்போக்ரட்டஸோடைய டெம்பரமெண்ட் டைப்ஸ் அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா உடல் திரவங்களை அடிப்படையாக கொண்டு 4 மனநிலைகளாக கூறுறாரு. அதை சாங்குவைன் அப்படின்னா ஆப்டமிஸ்டிக், ஆப்டமிஸ்டிக் அப்படின்னா என்னன்னா பாசிட்டிவ். ஓகேவா, அடுத்து கோலரிக்னா இரிட்டபிள், வெரி ரொம்ப வந்து ஆங்கிரியா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. ஓகே, மெலன்கலிக் அப்படின்னா சேட் அப்படின்னு அர்த்தம். பிளக்மேட்டிக் அப்படின்னா காம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சாங்வின் ஆப்டமிஸ்டிக் பாசிட்டிவ், அதாவது நேர்மறையான. கோலரிக் அப்படின்னா கோபமுடைய, மெலன்கலிக் அப்படின்னா மனச்சோர்வுடைய, பிளக்மேட்டிக் அப்படின்னா அமைதியா இருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஹிப்போக்ரட்ஸ் அப்படின்றவர் வந்து உடலில் திறக்கக்கூடிய 4 திரவங்களை அடிப்படையா வச்சு பர்சனாலிட்டியை வந்து பண்ணியிருக்காரு. தட் இஸ் சாங்குவைன், காலரிக், மெலன்காலிக், பிளாக்மேட்டிக், SCMP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரெச்மர்ஸோட பாடி டைப் தியரி. ஓகேவா, ஸோ கிரெச்மர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாடி எப்படி இருக்கோ, பாடி டைப் எப்படி இருக்கோ அதை வந்து அந்த பாடி டைப் தியரியை வச்சு அவர் வந்து சொல்கிறாரு பர்சனாலிட்டி. மனநோயின்னு சொல்லக்கூடாது, இங்கே மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்றது, இங்கே பர்சனாலிட்டினே நம்ம வச்சுக்கோ. ஆளுமை, அதாவது குண்டா ஹைட்டா அப்படி இருந்தாங்கன்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்க, ஒல்லியா குள்ளமா இருந்தாங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, குள்ளமா கொஞ்சம் மாடரேட்டா இருந்தாங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடல் வாக வச்சு சொல்றது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரெச்மர்ஸோட பாடி டைப் தியரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பைக்னிக், சோஷியபிள் அண்ட் ப்ரான் டு மூட் டிசார்டர்ஸ். ஓகே, சோஷியபிளா இருப்பாங்க, பட் அடிக்கடி என்ன ஆவாங்க அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட் மாறிட்டே இருக்கும், சமூகத்துடன் இணைந்த மனநிலை மாற்றத்திற்கு ஆட்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஏஸ்தனிக் அப்படின்னா இன்ட்ரோவர்ட், ப்ரோன் டு ஜீசோஃபெர்னியா. ஓகேவா, ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, அடிக்கடி வந்து. ஸோ ஜீசோஃபெர்னியா அப்படின்றது வந்து ஒரு மென்டல் டிசார்டர். ஓகேங்களா, ஸோ ஒரு மென்டல் டிசார்டர்.
ஓகே. ஸோ நீங்க அந்த 3 மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில தனுஷ்க்கு இந்த இதுதான் ஸ்கிசோஃப்ரெனியா தான் இருக்கும். அதாவது என்னன்னா ஹாலுசினேஷன் இருக்கும். ஆம் அ டிஸார்கனைஸ்டு திங்கிங் இருக்கும். நம்ம அதுதான் நெனச்சிருப்போம். ஆனா அதுக்கு திருப்பி முன்னாடி அத பத்தி யோசிப்போம். அப்நார்மல் பிஹேவியர் இருக்கும். அததான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கிசோஃப்ரெனியா. இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஸ்கிசோஃப்ரெனியா ப்ரோன் டூ ஸ்கிசோஃப்ரெனியா இருப்பாங்க. அத்லெட்டிக் பேலன்ஸ்ட் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையா வந்து கிரெட்ச்மர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பர்சனாலிட்டியை அசஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஷெல்டன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் அமைப்புகள், இவரும் உடல் அமைப்பு தான். ஓகே, கிரெட்ச்மர் மாதிரி ஷெல்டனும் உடல் அமைப்பு. ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட இந்த ஒரு ஷெல்டனுடைய சொமாட்டோ டைப் தியோரி தான் வந்து கொஷின் ப்ரோன். ஓகேங்களா, கொஷின் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. எண்டோமாஃப் அப்படின்னா ரிலாக்ஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி, சீராகவும் நட்பாகவும் இருப்பவர். மீசோமாஃப் அப்படின்னா போல்ட் அண்ட் எனர்ஜெட்டிக், துணிச்சலாகவும் ஆற்றல் மிக்கவராகவும் இருப்பவர். எக்டோமாஃப் அப்படின்னா இன்ட்ரோவர்ட்டட் அண்ட் தாட்ஃபுல், உள்முகம் மற்றும் சிந்தனையுடன் இருப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவரும் 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஷெல்டன் என்னவா பிரிச்சிருக்காங்க, கிரெட்ச்மர் என்னவா பிரிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்களா. அடுத்து கார்ல் யங் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சைக்காலஜி படி வந்து அவர் வந்து டைப்ஸ் பிரிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா யங் கிளாசிஃபைடு பீப்புள் பேஸ்ட் ஆன் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, செயல்பாடுகளையும் மனநிலைகளையும் செயல்பாடுகளையும் அடிப்படையாக கொண்டு அவர் வந்து இது பண்றாரு. ஓகே, ஆட்டிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரோவர்ஷன் எக்ஸ்ட்ராவர்ஷன் அப்படின்னு பிரிக்கிறாரு. ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது திங்கிங் ஃபீலிங் சென்சேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு 4ஆ பிரிக்கிறாரு. ஸோ ஆட்டிடியூட்ல 2ஆவும் ஃபங்க்ஷன்ல 4ஆவும் பிரிக்கிறாரு. ஸோ சைக்கலாஜிக்கல் டைப்ஸ் வந்து 2ஆ பிரிக்கிறாரு, ஆட்டிடியூட் ஃபங்க்ஷன்னு. இந்த ஆட்டிடியூடை ஃபர்தரா இன்ட்ரோவர்ஷன் எக்ஸ்ட்ராவர்ஷன் பிரிக்கிறாரு. ஃபங்க்ஷனை திங்கிங் ஃபீலிங் சென்சேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்னு பிரிக்கிறாரு. ஓகேவா. ஸோ யார் எப்படி பிரிக்கிறாங்க, என்னென்ன வாட் இஸ் வாட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் வந்து இந்த அசஸ்மெண்ட் பர்சனாலிட்டியோடைய டைப் அண்ட் ட்ரைப் தியரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ராங்கர்ஸோட வேல்யூ டைப்ஸ். ஓகே, சைக்காலஜி படி இது பண்ணுறாங்க. இப்போ வேல்யூ சோஷியலாஜிக்கல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி. ஸ்ப்ராங்கர் நபர்களின் முக்கிய மதிப்புகளை அடிப்படையாக கொண்டு அவர் வந்து ஏஸ்தட்டிக், சோஷியல், பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ், எக்கனாமிக், தியோரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறார். ஓகே, ஸ்ப்ராங்கர்ஸ் வந்து தியோரிட்டிக்கல், ரொம்ப தியோரியா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றவங்க. எக்கனாமிக் வந்து ரொம்ப எக்கனாமிக் கான்ஷியஸாக இருக்கிறவங்க. ஏஸ்தட்டிக் அழகு கலை கான்ஷியஸாக இருக்கவங்க. சோஷியல் சமூகம் சார்ந்தவங்களா இருக்காங்க. பொலிட்டிக்கல் அப்படின்னா அரசியல் சார்ந்த ஒரு ஆளுமை இருக்கும். ரிலீஜியஸ் அப்படின்னா மத சார்ந்த ஆளுமை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எந்த கேரக்டர் எப்படி வந்து பர்சனாலிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்றாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டியை எப்பெல்லாம் அசஸ் பண்ணலாம், எப்படி அதை அளவிடலாம். ஓகே, இப்போ நான் ஒரு குழந்தைய எடுத்துட்டு அந்த குழந்தையோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சோதனைகள் இருக்கு. ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் டெஸ்ட். ஓகேவா, ஒரு கொஸ்டினரி மாதிரி சூஸ் பண்ணி அதை அப்ஜெக்டிவ் டெஸ்ட் மாதிரி கொடுத்து ஒரு சூழ்நிலை மாதிரி கொடுத்து அந்த சூழ்நிலை நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, இப்படி ரியாக்ட் பண்ணா 5 மார்க். நம்ம இதெல்லாமே கம் அக்ராஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா. ஸோ இப்படி ரியாக்ட் பண்ணா 5 மார்க், இப்படி ரியாக்ட் பண்ணா 3 மார்க், இப்படி ரியாக்ட் பண்ணா 2 மார்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் டெஸ்ட். ஓகேவா, அது வந்து 16PF, MMPI, EPQ இதெல்லாம் வந்து நேம் ஆஃப் த அப்ஜெக்டிவ் டெஸ்ட். ஓகேங்களா. அடுத்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். ப்ரொஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு ஒரு சூழ்நிலை கொடுத்து இது வந்து அப்ஜெக்டிவ்னா எழுதுற மாதிரி இருக்கும், இல்லை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ப்ரொஜெக்டிவ்னா ஒரு சூழ்நிலை நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து. ரொசாச்சிங், பிளாட் டெஸ்ட், டாட். அது மட்டும் இல்லாம ஒரு எழுதுற மாதிரி இல்லாம உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்ல எடுத்து இங்க் இப்படி தெளிச்சுட்டு அது அந்த பேப்பரை நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த பேப்பரை ஒரு குழந்தைகிட்ட காமிக்கும் போது அந்த குழந்தைக்கு என்ன தெரியுது, அது வந்து ஒரு அழகான பூ மாதிரி இருந்தால் ஏஸ்தட்டிக். ஒரு மனுஷன் வாழை வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருந்தால் தட் இஸ் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி. அந்த மாதிரி பர்சனாலிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அசஸ் பண்ணலாம். பிஹேவியரல் டெக்னிக்ஸ். ஓகே, அதுதான் நான் சொன்னேன். ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அந்த சுச்சுவேஷனில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம பிஹேவியரல் டெக்னிக்ஸ் வந்து நம்ம இது பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பர்சனாலிட்டி டைப் தியரி அண்ட் ட்ரைப் தியரி அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி.
ஸோ இந்த டைப் தியரிலையும் ட்ரைப் தியரிலையும் இன்னும் சில சைக்காலஜிஸ்ட்லாம் சில தியரியை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அதெல்லாம் இங்கே கொடுக்கல. ஏன்னா அதெல்லாம் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்கிற இந்த டாபிக்ஸில் வந்து இந்தந்த தியரிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்தையும் படித்தாலும் நம்ம லாஸ்ட் மினிட்ல பயங்கரமாக குழப்பிடும். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்ததை நல்லா படிச்சுக்கோங்க. பட் இஃப் யூ ஹேவ் உங்களோட பிஎட் எம்எட் புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சைக்காலஜியில் இன்னும் சில தியரிஸும் ப்ரப்போஸ் பண்ணிக்காங்க. வாட் இஸ் வாட்னு அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க இது மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் பர்சனாலிட்டி அண்ட் இட்ஸ் தியரிஸ் அண்ட் இட்ஸ் அசஸ்மெண்ட். ஓகே, ஸோ பர்சனாலிட்டியை ஏன் நம்ம படிக்கணும், ஏன் அதை வந்து தெரிஞ்சுக்கணும், அதோட தியரிஸ் ஏன் அதை அசஸ் பண்ணணும் அப்படின்றது அஸ் அ டீச்சர் வந்து நம்ம முன்னாடியே படிச்சுட்டோம். அப்படி நம்ம அசஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் அந்த குழந்தைங்களுக்குரிய கரெக்டான டீச்சிங் மெத்தடாலஜி, ஒரு கைடன்ஸ், கவுன்சிலிங் எப்படி கொடுக்கறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆளுமையை மதிப்பிடுதல், ஆளுமை தியரிஸ் தெரிஞ்சுக்கிறது as a teacher வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, so that's all about personality. Thank you. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.